ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காஞ்சிபுரம் வெங்கச்சேரி தடுப்பணையை தாண்டி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் என்பது ஏரிகள் நிறைந்த மாவட்டம், அதே போன்று ஆறுகள் செல்லக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. குறிப்பாக செய்யார் மற்றும் பாலாறு, இந்த பாலார் மற்றும் செய்யார் அதிக அளவில் 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கிறது. குறிப்பாக தற்போது ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமான கனமழை பெய்ததன் காரணமாக மலைப்பகுதிகளில் இருந்து அதிக நீரோட்டம் வந்திருக்கிறது. போலூர், ஆரணி, செய்யார் கடந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை கடந்து தற்போது வெங்கச்சேரி என்ற பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 35 கோடி ரூபாய் 2017 கட்டப்பட்டது. 5வது முறையாக இந்த ஆண்டு நிரம்பியிருக்கிறது. பருவமழை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் தான் இந்த தடுப்பணை முழுவதுமாக நிரம்பும். ஆனால் தற்போது ஜவ்வாது மழையில் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது இந்த மழையின் காரணமாக நீரோட்டம் செல்கிறது. இருபுறங்களிலும் ஆர்ப்பரித்து செல்கிறது. அந்த கதிர் பார்வை காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4566 கனஅடி நீரானது சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது கரையோர மக்களுக்கு. அதே போன்று இந்த விடுமுறை காலம் என்பதால் புகைப்படம் எடுப்பதற்காகவோ, குளிக்கவோ, துணை துவைக்கவோ அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பரில் தான் இந்த முழுவதுமாக இந்த தடுப்பணை நிரம்பும். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த தடுப்பணை நிரம்பியிருப்பதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய விவசாய கிணறுகள் மற்றும் நீர்நிலைகள் நிலத்தடி நீர்கள் உயர்ந்திருக்கிறது. இதனால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.